பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரின் உபதேசங்கள். எறும்பு ஒன்று சர்க்கரை குன்றிற்கு சென்றது. ஒரே ஒரு பொடி அதன் வயிற்றை நிரப்பிவிட்டது. மற்றொரு பொடியை வாயில் எடுத்துக்கொண்டு வீட்டை நோக்கி திரும்பியது. போகும்போது அது தனக்குள்ளே, அடுத்த முறை வந்து சர்க்கரை குன்றையே தூக்கி செல்வேன் என்று எண்ணிக்கொண்டது. மனிதர்கள் இந்த எறும்பு போன்றவர்களே. பிரம்மத்தை ஒருபோதும் அவர்களால் முழுவதும் அறிய முடியாது. பிரம்மம் வாக்கிற்கும் மனதிற்கும் அப்பாற்பட்டது என்பதை மனிதன் அறிவதில்லை. யாராக இருந்தாலும், எவ்வளவு பெரியவனாக இருந்தாலும் பிரம்மத்தை பற்றி அவன் என்னதான் அறிந்து விடுவான்? ஆனால் வேதங்களிலும் புராணங்களிலும் கூறப்பட்டுள்ளதே, அது எப்படி தெரியுமா? ஒருவன் கடலை பார்த்துவிட்டு வந்தான். அவனிடம் இன்னொருவன், கடல் எப்படி இருந்தது என்று கேட்டான். மற்றவன் வாயை வென்று திறந்து, அதை என்னவென்று சொல்வேன், அப்பப்பா எவ்வளவு பெரிய அலைகள், எப்பேற்பட்ட பயங்கர ஓசை என்று சொன்னான். பிரம்மத்தை பற்றி சொல்லப்பட்டிருப்பது இப்படித்தான். அவர் ஆனந்தமயமானவர், சச்சிதானந்த வடிவினர் என்று வேதங்கள் கூறுகின்றன. சுகர் முதலான மகா முனிவர்கள் பிரம்மமாகிய கடலின் கரையில் நின்று கொண்டு அதை பார்த்தார்கள், தொட்டார்கள். ஒரு சிலரின் கருத்துப்படி அவர்கள் அந்த கடலில் இறங்கவே இல்லை. அதில் இறங்கினால் மீண்டு வர வழியில்லை. சமாதி நிலையில் பிரம்மஞானம் ஏற்படுகிறது, பிரம்ம தரிசனம் கிடைக்கிறது. அந்த நிலையில் சிந்தனை முற்றிலுமாக நின்று விடுகிறது. மனிதன் மௌனியாகி விடுகிறான். பிரம்மம் என்றால் என்ன என்பதை விளக்கி கூறும் ஆற்றல் அவனுக்கு இருப்பதில்லை. உப்பு பொம்மை ஒன்று கடலின் ஆழத்தை அளக்க சென்றது. கடலின் ஆழம் எவ்வளவு என்று எல்லோருக்கும் சொல்ல அது ஆசைப்பட்டது. அதனால் சொல்ல முடியுமா? இறங்கியதும் கரைந்து விட்டதே. யார் வந்து கடலின் ஆழத்தை சொல்வது? சமாதியில் பிரம்மஞானத்தை அடைந்த மனிதனால் பேச முடியுமா? பிரம்ம தரிசனம் கிடைத்தால் அவன் மௌனியாகி விடுகிறான்.